அன்பு சகோதரமே, சமாதானக்காரனர் இயேசுவின் நாமத்திலே சந்தோஷமான வாழ்த்துக்கள். தேவ ஜனமே, மனிதர்கள் வெளிப்புறச் செயல்களை பார்த்து புகழ்கிறார்கள். கர்த்தரோ அவற்றோடு நமது உள்ளத்தையும் பார்க்கிறார். மனிதர்களின் பாராட்டு காற்றில் மறையும் புகை போல, கடவுளின் பாராட்டோ நீத்தியத்திற்கும் மணக்கும் நற்கந்த நறுமணம். நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து பாராட்டி மதித்த கூட்டம் நம்மை மிதித்து குழியில் தள்ளும்போது அந்த குழியிலிருந்து நம்மை தூக்கி உயர்த்துகிறாரே. பிறப்பிலிருந்து நம்மை தனக்கென்று தனது மகிமைக்கென்று தேர்ந்தெடுத்தவர். தோன்றி புகழோடு தோன்றுக என்பதற்கு இணங்க நம்மை தனக்காய் புகழோடு தோன்ற வைத்தவர் நமது ஆண்டவர். அன்பு சிநேகிதமே, நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு இகழ்ச்சியும் நாம் தேவனை கிட்டி சேரும்போது புகழ்ச்சியாக மாறும். யோபுவை போல உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் ஒருவனும் பூமியில் இல்லை என்று யோபு கர்த்தரால் புகழப்பட்டான். 2 காசு போட்ட விதவை, நத்தானியேல், 100 தலைவன், கானானிய ஸ்திரீ, 12 வருட இரத்தப்போக்கு ஸ்திரீ, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு இயேசு அவர்களை புகழ்ந்தார். தேவனுக்கு பிரியமே, நாம் எதை செய்தாலும் மேன்மை பாராட்டாமல் நாம் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்ல வேண்டும். தேவனுடைய அன்பிற்கும் கிருபைக்கும் இரக்கத்திற்கும் அவருடைய விலையேற பெற்ற ஈவாகிய ரட்சிப்பிற்கும் இணையாக நாம் என்ன கைமாற அவருக்கு செய்வோம்? எல்லா புகழுக்கும் மகிமைக்கும் கனத்திற்கும் அவர் ஒருவரே பாத்திரர். நாமோ அவர் தந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு தேவனே, நாங்கள் மக்களால் புகழப்பட்டாலும் உமக்கு பிரியமான காரியங்களை செய்து புகழப்பட வேண்டும். மக்களின் லைக்ஸுக்காக நாங்கள் அடிக்ஷன் ஆகாமல் கிரைஸ்டுக்காக வாழும் வரம் தாங்கப்பா. 10 குஷ்ட ரோகிகளில் சமாரியன் ஒருவன் நன்றி சொல்லி உமது மனதை தொட்டது போல நாங்கள் எப்பொழுதும் உம்மிடம் நன்றி உள்ள உள்ளத்தோடு இருக்க கிருபை தாங்கப்பா. நல்லது நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரரே என்ற உமது புகழ்ச்சியை பெற்று உமது சந்தோஷத்தில் பிரவேசிக்கும் தகுதியை எங்களுக்கு தாங்கப்பா. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன்.